கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோவும் கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி தான் எம்டி அப்படின்றது நம்மளோட சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ நேரடியாக கார்த்திகிட்ட மோதுனா எப்படியோ நம்மளை கவுத்து விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க நம்மளோட பிரியா இருக்காங்க இல்லையா, ஆஃபீஸில் ரேவதி ஆல்ரெடி வெளியே அனுப்பணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம பிரியா எம்டியை அடையணும், அதாவது கார்த்தியை அடையணும்னு ஆசைப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் பிரியா வச்சு நம்ம இந்த காரியத்தை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி ஷாப்புக்கு வர சொல்லுவாங்க. சாமுண்டீஸ்வரி பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீ தான் பிரியாவா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. எத்தனை வருஷமாக ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது 5 வருஷமாக ஒர்க் பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கார்த்தின்ற எம்டி உனக்கு கிடைக்கணும் தானே ஆசைப்படுற அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் மேடம், எனக்கு ஒரே ஏம் அதனால தான் இந்த ஆஃபீஸை விட்டு எங்கேயுமே போகாது, இதே இடத்துல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்டி கிடைக்கிறதுக்கு நான் உனக்கு கேரண்டி, கண்டிப்பாக நான் சொன்ன வாக்கை காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே மேடம், இது எனக்கு போதும், நான் சொல்கிறத கரெக்டாக பண்ணினா என்ன வேணால் உனக்கு கிடைக்கும். முக்கியமாக அந்த எம்டி கிடைக்கிறதுக்கு நான் உனக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணுவேன், நான் எல்லாமே முடிச்சு தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட பிளானை சொல்லுவாங்க. அதை சொல்கிறத காமிக்க மாட்டாங்க, என்ன பிளானை சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு வேலையை யாருமே பண்ண மாட்டாங்க. ஸோ சாமுண்டீஸ்வரி பகையால் அவன் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தரை வச்சு பொண்ணோட ஹஸ்பண்டுக்கே கேம் விளையாடுறாங்க. ஸோ பயங்கரமாக ட்விஸ்ட்டாக இருக்குன்னே சொல்லலாம். இப்போ கார்த்திகிட்ட நேரடியாக மோதனா கண்டிப்பாக கார்த்தி ஏதோ ஒரு பிளான் போட்டு நம்மளை எதனா கவுத்துருவான்னு சொல்லிட்டு இப்படி நம்ம பண்ணலாம், இதுக்கு பின்னாடி நம்ம இருக்கிறோன்னு சொல்லிட்டு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால் இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டு பிரியாவை வச்சு கேமை ஆடுறாங்க. ஸோ கார்த்தியும் ரேவதியை எப்படியாவது பிரிக்கணும், இந்த ஆஃபீஸை விட்டு ரேவதியை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறாங்க, பிரியா மூலயமா எல்லாத்தையுமே சாதிக்கிறதுக்கு நினைக்கிறாங்க. இனிமேல் சாமுண்டீஸ்வரிக்கும் பிரியாவுக்கும் நடக்கிற லிங்க் தான் நம்ம ரேவதியும் கார்த்தியும் பிரிக்கிறதுக்கு காரணமாக இருக்க போது. ஸோ நேரடியாக ரேவதி கிட்ட நீ வேலையை விட்டு நின்றுடு அப்படின்னு உடனே சொன்னால் ரேவதிக்கு சந்தேகம் வந்துடும். அதனால் இப்படி இது மூலயமா வேலைக்கு வர விடாம ரேவதியை பண்ணிடலாம் சொல்லிட்டு பயங்கரமாக பிளான் போட்டுட்ருப்பாங்க. வீட்டில் இருக்க யாருக்குமே இப்போ நம்மளோட சாமுண்டீஸ்வரிக்கு ஆஃபீஸில் வேலை பார்க்குறது நம்ம மாப்பிள்ளை கார்த்தி தான் அப்படின்றது அதாச்சும் எம்டியாக இருக்கிறது கார்த்தி தான் சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சது தெரியாது. ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா தெரியாத மாதிரி தான் காமிச்சிக்கிறாங்க. ஏன்னா வீட்டில் இருக்க எல்லாருமே நம்மளை சதி பண்ணி இந்த கார்த்தி பயலுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனால் யாருக்கும்